மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் 80வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சுதந்திர தின விழா நம்ம கொண்டாடும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு அரசு பணியாளராக தான் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இருக்கணும். அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அதற்கான என்னோட சைடிலிருந்து முயற்சிகளை நான் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் விடாமுயற்சியில் கண்டிப்பாக இருங்க, வெற்றியை அடையலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் சரியா, ஆகஸ்ட் 14 ஒரு ஸ்பெஷல் டே, தேசிய பிரிவினை கொடுமைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஏன், என்ன காரணம், எப்போது முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்திய சுதந்திர தினம் மற்றும் இந்திய குடியரசு தினம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அப்போ என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாம் கட்டத்திற்கு 40 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 40 கேள்விகளில் எதெல்லாம் முக்கியமான கேள்விகள் சரிங்களா? முதல் கட்டத்தில் மொத்தம் 33 கேள்விகள். இது தவிர அந்த 2027ஆம் ஆண்டிற்கான அந்த சென்சஸோட முக்கியமான அந்த தேர்வு நோக்கில் தேவையான குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான செய்தி, விளையாட்டு செய்தி. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2026ஆம் ஆண்டில் எங்கு நடைபெறவுள்ளது? இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற மைதானங்கள் எவை, யார் சாம்பியன், இந்தியா என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, எல்லாமே கிளியராக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள் ரிவிஷனுக்காக. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தேசிய பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம். சரியா? தேசிய பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் இந்தியாவில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1947ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரிவினையின் போது, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளாக பிரிந்ததில்ல, பிரிவினையின் போது உயிர் இழந்தவர்கள் மற்றும் சரி தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி கடுமையாக பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் தியாகங்களையும் இன்னல்களையும் நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சாங்க. சரியா? முஸ்லீம்ஸ்கள் பாகிஸ்தான் பக்கத்தில் போயிருந்தாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற சொந்த இடங்களை விட்டு தான் அந்த பகுதி போகிற மாதிரி சூழல் இருந்தது. சரிங்களா? அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய பாதிப்புகள், சரியா, தியாகங்கள், என்னென்ன இன்னல்கள்லாம் அவங்க அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் நினைவு கூற மாதிரி அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் சுதந்திர தினம். சரியா? அன்றைய தினத்தில் தான் சரிங்களா இந்தியாவில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம். இந்த தினம் முதல் முறை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2021 என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்திய சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் ரிபப்ளிக் டேக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது ஈஸியாக, ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவில் சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு. அதே மாதிரி இந்தியாவோட குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, என்ன வேறுபாடு, வரலாற்று முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாருங்க. சுதந்திர தினம் வெளிநாட்டு ஆட்சியில் இருந்து விடுதலை, பிரிட்டன் அரசிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்ற நாளை குறிப்பது சுதந்திர தினம். அதே சமயத்தில் குடியரசு தினம் என்பது நமக்கான இந்தியாவிற்கான சொந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், அந்த ஜனவரி 26, 1950. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து குடியரசு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி கொடியேற்றுவர். சரி, சுதந்திர தினம் குடியரசு தின விழாவில் இந்த தேசிய கொடியை வந்துட்டு யார் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுதந்திர தினத்தன்று ரெண்டுமே டெல்லியில் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லியில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் அவர்கள். ஏன்னா இந்தியா சுதந்திரம் வரும்போது அப்போது இருந்த பதவி பிரதமர் அவர்கள், அந்த பதவி மட்டும் தான். சரியா? அதுக்கு பிறகு தான் குடியரசுத் தலைவர் வந்தாங்க. அதனால குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் அவர்கள் தேசிய கொடியை வந்து பறக்க விடுவாங்க. ஓகேவா? அடுத்தபடியாக கொடி ஏற்று முறையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி சரியா கீழே கட்டப்பட்டு மேலே இழுத்து பின்பு பறக்க விடப்படும். சரி, அது வந்து கொடி ஏற்றும் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க சுதந்திர தினத்தன்று. சரியா? குடியரசு தினத்தன்று கொடி ஏற்கனவே நம்மளுடைய அதாவது பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்கிட்டு தான் நம்ம தேசிய கொடியை மேலே ஏற்றிருப்போம். எப்போ? சுதந்திர தினத்தன்று. சரியா? குடியரசு தினத்தன்று நம்ம ஆல்ரெடி சுதந்திரம் வாங்கியாச்சு. சரியா? நம்ம கொடியை மேலே ஏற்றியாச்சு. மேலே ஏற்றப்பட்ட கொடி வந்து கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு பந்து மாதிரி சுருட்டி வச்சுருப்பாங்க. அந்த கொடி வந்துட்டு அவிழ்க்கப்பட்டு பறக்க விடப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுதந்திர தினத்தன்று கொடி ஏற்றும் நிகழ்ச்சி என்று அழைக்கப்படும். அது பிரதமரால் நடத்தப்படும். சரிங்களா? குடியரசு தினத்தன்று இந்தியாவோட தேசிய கொடி பறக்க விடப்படும். யாரால்? இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால். ஓகேவா? சரி, இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்கள் அதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க. இடம் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் ரெட் ஃபோர்ட்டில் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். சரியா? குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவரால் இந்த தேசிய கொடி பறக்க விடப்படும் நிகழ்ச்சி கர்தவ்யாபாத். சரியா? பழைய பேர் ராஜ்பாத், ராஜபாதை என்பது 2022ஆம் ஆண்டிலே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. புதிய பெயர் கர்தவ்யாபாத் அல்லது கடமை பாதைன்னு சொல்லுவாங்க. இங்கு தான் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர்
அவர்களால் தேசிய கொடி பறக்க விடப்படும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? செங்கோட்டை, சரி, ரெட் ஃபோர்ட், சரி, செங்கோட்டையை கட்டியவர் யார், எந்த ஆண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக முக்கியமான நிகழ்வு, ஓகேவா? பாருங்கள், சுதந்திர தினத்தன்று தியாகிகளை நினைவு கூறுதல் மற்றும் உரைகள், சரியா, பிரதமரின் சிறப்பு உரைகள் இடம்பெறும். ஓகேவா? சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை நினைவு கூறுற மாதிரி சிறப்பு உரைகள், சரியா, யாரால் நிகழ்த்தப்படும்? இந்திய பிரதமர் அவர்களால் நிகழ்த்தப்படும். ஞாபகம். குடியரசு தினத்தன்று பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பும் கலாச்சார ஊர்வலம் நடத்தப்படும். இந்தியாவோட ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் குடியரசு தினத்தன்று அந்த கர்தவ்யா பாத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ அணிவகுப்பு நடைபெறும். அதில் முக்கியமான ஸ்பீச் கொடுக்கவங்க யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள். ஞாபகம். ஓகேவா? இதுதான் இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தோட முக்கியமான வேறுபாடுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்பப்போ அப்டேட் வந்துட்டே இருக்கு பாருங்க. சரியா? இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 1872. சரியா? அதுக்கப்புறம் 1881 ரெகுலராக சென்சஸ் நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியாக 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரியா, எப்போ நடத்தினாங்க? 2011ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்திருக்க வேண்டியது. சரியா, COVID-19 வந்தது, 2024 எலெக்ஷன் வந்தது. அதனால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பணிகளானது கொஞ்சம் டிலே ஆகி எந்த ஆண்டிற்காக? 2027ஆம் ஆண்டிற்காக இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சு. சரிங்களா? சரி, இந்திய அரசானது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரியா, தொடங்குவதற்கான அறிவிப்பினை முறைப்படி அறிவித்த நாள் ஜூன் 16, 2025 அன்று வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? அப்படி 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2 கட்டங்களாக நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன ஜாதி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இடம்பெறும் சொல்லியிருந்தாங்க 2ஆம் கட்ட பணிகள். ஓகேவா? பாருங்க, 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பில் 33 கேள்விகள், எத்தனை கேள்வினா 33 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. சரியா? 2ஆம் கட்ட பணிகளில் 40 கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஜாதிவாரி, சரியா, ஜாதி குறித்த விவரங்களும் COVID-19 அந்த தடுப்பூசி செலுத்திய இடம், டிஜிட்டல் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் முக்கிய அடையாள எண்களும் இதில் சேர்க்கப்பட உள்ளன. சரி, உங்களை பற்றி அத்தனை டீட்டெயிலும் சேர்க்க போகிறாங்க இந்த 2ஆம் கட்ட பணிகளில். அதில் 40 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரகதி என்பது, ஓகேவா, பெண் கணக்கெடுப்பாளரை குறிக்கும். விகாஷ் என்பது ஆண் கணக்கெடுப்பாளரை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் அந்த சமத்துவத்தை உணர்த்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பிரகதி விகாஷ் அப்படிங்கிற பேரில் பெண் மற்றும் ஆண்கள் பேரில் அந்த சின்னங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை சென்சஸுக்கு? 16 சென்சஸுக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து பாருங்க, கூடுதல் செய்திகள். 2027ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை, சரியா, தலைமை தாங்கி நடத்துபவர் இந்தியாவின், சரியா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையர் யாருமா? மிருதுஞ்சய் குமார் நாராயணன் அவர்கள். சரியா, ஷார்ட்டா MK நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையர் தலைவர். ஓகேவா? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சிறப்பம்சம், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக முழுமையான டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இது தவிர தனிநபர்களும் தங்கள் தகவல்களை சென்சஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தெரிவிக்க முடியும். ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு வீடுகள் தொடர்பாக வந்து கணக்கெடுப்பாங்க. சரியா? இந்த வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள், சரியா, தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதியில், அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட நபர்கள் நம்முடைய தகவல்களை அரசாங்கத்திற்கு செலுத்துவதற்கு அந்த எந்த டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதை சரியாக இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் ஃபுல்லாக டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிற்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சூப்பரானது. டேட்டாஸ் எல்லாமே அடுத்த வருஷம் புதுசாக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸில் என்னெல்லாம் படிக்கணுமோ நல்லா படிச்சுக்கோங்க. இப்போவே அரசு பணியை உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டேட்டெல்லாம் மாறும். திருப்பி உட்காந்து முதல்லேருந்து நிறைய படிக்க வேண்டியதுன்னு கவனமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2026, 16th வேர்ல்டு கப் ஹாக்கி போட்டி, சரி, ஆகஸ்ட் 15 அன்று நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் தொடங்கியது. மொத்தம் 16 அணிகள், சரி, ஆடவர் பிரிவில் 16, பெண்கள் பிரிவில் 16 என, சரிங்களா, மொத்தத்தில் 32 அணிகள் கலந்துக்கிறாங்க. ஆண்கள் மகளிர் பிரிவில் தலா 16 அணிகள். சரியா? இதுக்கு முன்னாடி 15வது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2023ஆம் ஆண்டில் நடைபெற்றது. நம்முடைய இந்தியாவில் தான் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டிலும் இந்தியாவில் தான் நடைபெற்றது. சரியா? அந்த போட்டியில் அனைத்துமே நடைபெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. சரியா? 2023ஆம் ஆண்டில் இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் புவனேஸ்வர். புவனேஸ்வரில் இருக்கிற அந்த ஹாக்கி மைதானத்தின் பெயர்
கலிங்கா ஸ்டேடியம். சரியா? இது தவிர செமிஃபைனல் ஒரு சில முக்கியமான மைதானங்கள் நடைபெற்ற இடம் ஒடிசாவின் ரூர்கேலாவில் அமைந்துள்ள அந்த ஹாக்கி மைதானத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. இந்தியாவோட சுதந்திர போராட்ட வீரர், பழங்குடியின தலைவர், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய பிறந்த தினம் தான் இவரோட பேரில் தான் இந்த மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துல? ரூர்கேலா. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ், பழங்குடியினர் கௌரவ தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? அது யாருடைய பிறந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, 2023ஆம் ஆண்டில் 15வது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஜெர்மனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? முடிஞ்சால் எந்த ஆண்டு முதல் அப்படிங்கிற சொன்னால் என்ன சிறப்பாக இருக்கும். எந்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது? ஆண்டு கரெக்டாக சொல்லுங்கள். 3rd கொஸ்டின், 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சின்னங்கள் எவை? 4th கொஸ்டின், 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது? 5வது கேள்வி, பிர்சா முண்டா சர்வதேச ஹாக்கி மைதானம் எங்கு அமைந்துள்ளது? 6வது கேள்வி, குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெறும் அந்த பாதையின் பெயர் என்ன? பழைய பெயர் என்ன? எப்போ மாற்றினாங்க? அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முறையில் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், கேட்குற கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு அரசு பணியை இந்த வருஷமே உறுதி செய்யுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.